Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க விஜய் மாமல்லபுரம் வருகை புரிந்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் ஹோட்டலுக்கு விஜய் சென்றடைந்தாரா? சரியாக எப்பொழுது பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவிருக்கிறார்? 27ஆம் தேதி கரூர்ல மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுடைய 30ஆம் நாள் நினைவுகள் நேற்று அவர்களது இல்லத்துல அவர்களது குடும்பத்தினர் அனுசரித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்று கரூர்ல உயிரிழந்தவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவிக்கிறார். அதுக்காக நேற்று மதியம் கரூர்ல இருந்து 5 பேருந்துகள் மூலமாக 37 குடும்பத்தினரை சேர்ந்த 235 நபர்கள் தற்போதைக்கு சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். நேற்று இரவு அவர் இங்கே தங்கி இருக்கின்றனர். அவர்களை தனிப்பட்ட முறையில ஒரு அரங்கிற்கு வரவழைத்து அவர்களுடன் பொதுவாக பேசியதற்கு பிறகாக ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் தனித்தனியாக அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், அவர்களுக்கான குடும்பத்திற்கான தேவை, அவர்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கல்வி தேவை, அது மட்டுமல்லாமல் குடும்பத்துல யாரேனும் பணியில் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கான பண உதவி என்ன, நிதி உதவி எந்த அளவுல தேவைப்படுகிறது, அவர்களுடைய நிதி நிலைமை எந்த அளவுல இருக்கிறது, உயிரிழந்தவர்களுடைய பிரிவால எந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதெல்லாம் குறித்து பேசி தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். அதற்காக சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து சரியாக காலை 7:30 மணி அளவுல புறப்பட்டு 8 மணி அளவுல மாமல்லபுரத்தை அடுத்து இருக்கக்கூடிய தனியார் விடுதி அவர் வந்தடைந்திருக்கிறார். 10 மணி அளவுல அந்த ஆறுதல் தெரிவிக்கும் அந்த இரங்கல் நினைவேந்தல் கூட்டம் என்பது நடைபெறும் என இப்போதைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை எந்த விதத்திலுமே காட்சிப்படுத்துவதற்கோ காட்சிகளோ அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் கட்சி நிர்வாகிகள் யார் ஒருவருமே இந்த சம்பவத்திற்கு தொடர்பில்லாத யார் ஒருவருமே இந்த வளாகத்திற்கு வரக்கூடாது என்பது தலைமையுடைய கட்டுப்பாடாக இருக்கிறது. அதை மீறுபவர்கள் மீது கட்சி ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே வாய்மொழி உத்தரவும் தலைமையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில உயர்மட்ட நிர்வாகிகள், அதாவது பொதுச் செயலாளர்கள், இணை துணை பொதுச் செயலாளர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுல சரியாக 10 மணிக்கு இந்த ஆறுதல் தெரிவிக்கும் நிகழ்ச்சி தொடங்குகிறது. அவர்களை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.